அனைவருக்கும் வணக்கம். தலை சிறந்த தமிழ் விஞ்ஞானம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். டாக்டர் சி.கே. நந்தகோபாலனுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு ரொம்ப ரொம்ப ஒவ்வொருத்தருக்கும் அவசியமான தலைப்பு. யார் ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, உடற்பயிற்சி பண்றவங்க அவங்களோட பாடி ரொம்ப ஃபிட்டா இருக்கும். அவங்களுக்கு ஆரோக்கியமும் அதிகமா இருக்கும். அது இல்லாதவங்களுக்கு தான் நோய் நொடி நிறைய வர்றத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு தலைப்பு உடற்பயிற்சி தான். உடற்பயிற்சி அப்படின்னா என்ன? அதுக்குண்டான டெஃபினிஷன் என்ன? எதையெல்லாம் உடற்பயிற்சின்னு சொல்லலாம்? இதுதான் முதல் கேள்வி. வணக்கம். உடல் பயிற்சினாலே நீங்க தனியா ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உடல் அசைவுகள் தான் உடல் பயிற்சிங்க. அதாவது எனி பாடிலி மூமெண்ட். தனியாக ஒரு ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணணும், ஒரு ஸ்விம்மிங் பூலில் போய் ஸ்விம் பண்ணணும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உடல் பயிற்சி அப்படின்றது உடலின் ஒட்டுமொத்த அசைவுகள் தான். எல்லாமே ஒரு உடல் பயிற்சி தான். நீங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிறது, வீட்டு வேலை செய்கிறது, துணி துவைக்கிறது, சமைக்கிறது, அப்புறம் நம்ம குளிக்கிறது, எல்லாமே உடல் பயிற்சி தான். வீடு பெருக்கி துடைக்கிறது, எந்த ஒரு உடல் அசைவும் உடல் பயிற்சியில் தான் போய் முடியும் உங்களுக்கு. இப்போது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ நம்ம இன்றைக்கி இருக்கிற நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த மின்சாரம், எலக்ட்ரிசிட்டி ஓரியன்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வந்துருச்சு, எல்லாத்துக்கும் வந்துடுச்சு. உங்களுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கையில் தான் அந்த குழவையை சுற்றி மாவுலாம் அரைப்பாங்க இட்லி தோசைக்கு. இப்போ அது கிடையாது, வெட் கிரைண்டர் வந்துடுச்சு. அதே சமயத்தில் உங்களுக்கு துணி கையில் தான் துவைப்பாங்க, இப்போ வாஷிங் மிஷின் வந்துருச்சு. எல்லாமே அந்த மாதிரி வந்துட்டதுனால நம்மளுடைய உடல் உழைப்பு ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதுவும் அந்த மாதிரி நகரப்புறங்களில் வாழும்போது ஒன்றும் கிடையாது. கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு நிறைய உடல் பயிற்சி இருக்குது. ஏன்னா அவங்களுடைய வயலுக்கு போயிட்டு வர்றது அதுவே ஒரு 5 கிலோமீட்டர் இல்லை 10 கிலோமீட்டர் ஒரு நாள் நடந்துருவாங்க. வயலில் கொஞ்சம் வேலை செய்வாங்க, பொருட்களை எடுத்துகிட்டு போவாங்க, தலை மேலே சுமந்து வரும்போது எடுத்துகிட்டு வருவாங்க. டிராக்டரில் போகிறாங்கன்னா எல்லாம் லோட் பண்ணுவாங்க, அதெல்லாம் அங்கே போய் அன்லோட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய வேலை இருக்குது. நகரப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துக்கும் ரோபோ வந்துருச்சு. எங்கள் வீட்லேயே அந்த ரோபோட்டிக் மிஷின் இருக்குது. அதை நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்கன்னா அது அந்த சார்ஜர்லேருந்து இறங்கி வீடெல்லாம் பெருக்கி துடைச்சிட்டு போய் உட்காந்துக்கும். இந்த மாதிரியெல்லாம் நம்ம ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக ஆயினே வந்துட்டதுனால நம்மளுடைய உடல் உழைப்பு கம்மியாயிடுச்சு. அதனால் தனியாக போய் தேக பயிற்சி செய்ய வேண்டிய அவசியத்துக்கு இப்போ ஆளாயிருக்கும். இதுதான் உடல் பயிற்சின்னா மொத்தத்தில் உடல் அசைவுகள் தான் உடல் பயிற்சி. இப்ப நீங்க சொன்ன மாதிரி எல்லா இயந்திரமயம் ஆயிடுச்சு. நம்ம அதனால தனியா உடற்பயிற்சி செய்ய வேண்டிய கட்டாயத்துல நம்ம போயிட்டோம். அப்படி நம்ம செய்யக்கூடிய அந்த உடற்பயிற்சி எவ்விதமான மாற்றங்களை நம் உடலுக்குள் கொண்டு வரும்? உடல் பயிற்சின்னு வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நடைப்பயிற்சி, வாக்கிங், அது ரொம்ப சிறந்தது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாகிங், ஸ்லோ ரன்னிங், அது நல்லது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பிங், அது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங், அது ரொம்ப நல்லது. இப்போல்லாம் ஜிம்முன்னு வச்சு கைக்கு தனியாக எக்ஸசைஸ், காலுக்கு தனியாக எக்ஸசைஸ், இடுப்புக்கு தனியாக எக்ஸசைஸ், கழுத்துக்கு தனியாக எக்ஸசைஸ், ஆங்கிளுக்கு தனியாக எக்ஸசைஸ், இந்த மாதிரி தனித்தனியாக எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. எலிப்டிக்கல் இருக்குது, அந்த சைக்கிளிங் இருக்குது. எல்லாமே சைக்கிள் ஒரு அற்புதமான உடல் பயிற்சி உங்களுக்கு. அது அந்த நின்னிடத்துலையே ஓட்டுற மாதிரி சைக்கிளிங் இருக்குது, எலிப்டிக்கல், அது மாதிரிலாம் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. இப்போ உடல் பயிற்சி பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருதயம், ஹார்ட் மசில்ஸ். இந்த ஹார்ட் மசில்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கார்டியாக் மயோபதிலாம் சொல்லுவாங்க, அது கொஞ்சம் வீக் ஆகிடும், வளவலன்னு ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு உடல் உழைப்பு இருந்ததுனாலே, உடல் பயிற்சியே உடல் உழைப்பு என்று நம்ம சொல்லிக்கலாம். அந்த உடல் உழைப்போ உடல் பயிற்சியோ நமக்கு இருந்ததுன்னா ஹார்ட் உங்களுக்கு இப்போது நல்லா ஒரு 10 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டினீங்கன்னா நிறைய எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அப்போது ஹார்ட் நிறைய பம்ப் பண்ணும். அப்போ ஹார்ட் பம்ப் பண்ணால் பல்மனரியில் நிறைய பிளட்டு லங்குக்கு ஆக்சிஜன் எடுத்துன்னு போகும். அப்போ லங்கும் மூச்சு நிறைய வாங்கும். அப்போது உங்களுக்கு ஏன்னா அவ்வளோ பிளட்டுக்கு ஆக்சிஜன் கொடுக்கணும், அதனால் மூச்சினுடைய திறன் அதிகரிச்சிடும், ரெஸ்பிரேஷன். இந்த லங்குக்கும் ஹார்ட்டுக்கும் எக்ஸசைஸே நம்மளுடைய உடல் உழைப்பு தான். நல்ல ஹார்ட் பீட் அதிகமாக அந்த பயிற்சி பண்ணுற நேரத்துலையோ உடல் உழைப்பு செய்து கொண்டிருக்கும் நேரத்துலையோ ஜாஸ்தியாகும். அப்போ லங்கும் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும், ஹார்ட் மசில்ஸும் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் உங்களுக்கு.
லங் செல்ஸும் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும் உங்களுக்கு. இது ஒரு பக்கம். இன்னொன்று வந்து நீங்கள் நிறைய வேர்த்து கொட்டும் உங்களுக்கு. என்னதான் நம்மளுக்கு வந்து 2 கிட்னி இருந்து நம்ம ரத்தத்தை தூய்மைப்படுத்தினாலும் ஒரு 7 பொருட்களை தான் அதால் ஃபில்டர் பண்ண முடியுது தவிர மற்ற அசுத்தங்களெல்லாம் கிட்னி வந்து ஃபில்டர் பண்ணாது, அது பண்ண முடியாது. அப்போ உங்களுக்கு உடல் பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா உடல் முழுக்க ரத்த ஓட்டம் நிறைய பரவும், கேபிலரிஸ்லாம் பிளட் ஃப்ளோ நல்லா இருக்கும். அப்போது உங்களுக்கு செல்ஸ் எல்லாமே உயிரணுக்கள் எல்லாமே ஆக்டிவேட் ஆகி அது உள்ள சில ஃபால்ட்டி ப்ரோட்டீன் இருக்கும், அதெல்லாத்தையும் இன்ஜெக்ட் பண்ணும். அது அந்த ஸ்வெட்டிங் வழியாக, அதாவது வேர்வை வழியாக பல அசுத்தங்கள் உடலிலிருந்து களையப்படும். அதுதான் உங்களுக்கு மெயின். உங்களுக்கு நல்லா பிளட் எல்லாம் பியூரிஃபை ஆகும் உங்களுக்கு. நல்லா தனக்கு தேவையில்லாதெல்லாம் அந்த ஸ்வெட்டிங் வழியாக பிரித்து தள்ளிடும். அதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த உடல் உழைப்பு வந்து நிறைய, இந்த உடல் பயிற்சி நிறைய தேவைப்படுது. நிறைய தேவைப்படுதுன்னா ஓரளவுக்காவது வேணும். இப்போ நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறீங்க, 12 மணி நேரம் 14 மணி நேரம் 16 மணி நேரம் 18 மணி நேரம் கூட போகுது. ஒரே இடத்துல உட்காந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த ஸ்க்ரீனை பார்த்து. அப்போ நம்மளுக்கு உடல் அசைவுகளே இல்லாமல் போயிடுது. சாப்பிட்ற நேரம் அங்கே பக்கத்தில் ஒரு தட்டை வச்சுன்னு எதையோ ஒன்று சாப்பிட்டுன்னு அப்படியே வேலை பண்ணிகிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. அப்போது நம்மளுக்கு உடல் உழைப்பு, அந்த ஹார்ட் ரொம்ப வேலை கிடையாது, லங்குக்கு வேலை கிடையாது, ஜீரண மண்டலம் அது பாட்டு ஏதோ வேலை செஞ்சிட்ருக்கோம். அது வந்து சரிப்பட்டு வராது. அதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறதே நெக் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடும். அங்கே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஹெல்ப் ஆகிறது வந்து உங்கள் கண்கள் வேலை செஞ்சிட்ருக்கோம், உங்களுடைய விரல்கள் வேலை செஞ்சிட்ருக்கோம். அந்த கீபோர்டு ஆப்ரேட் பண்ணுறது, மவுஸ் ஆப்ரேட் பண்ணுறது, அதோடு நின்று போகுது. மற்ற உங்களுக்கு உடல் உழைப்பு இல்லை. அங்கே உடல் உழைப்பும் உடல் பயிற்சியும் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து தூக்கம் நல்லா வரும். அதுவும் ஒரு முக்கியம். ஃபால்ட்டி ப்ரோட்டீன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புரோட்டீன் புரத சத்துன்றது வந்து சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். அந்த அமினோ ஆசிடை வந்து உங்களுக்கு ஆங்கிலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மாடர்ன் சயின்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அதுதான் உண்மை. ஆக்சுவலாக அது நம்மளுடைய ஏன்ஷியன் சயின்ஸ்லேயும் இருக்குது. ஒவ்வொரு உயிரணுவும் தனக்கு தேவையான பொருளை தானே உற்பத்தி செய்து கொள்ளும்னு. அப்போது உங்களுக்கு வந்து அந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் அதை ப்ரொடியூஸ் பண்ணி சீக்வன்ஸ் பண்ணி ப்ரொடியூசர் தயாரிக்கும். தப்பாக சீக்வன்ஸ் பண்ணிச்சுன்னா அது ஃபால்ட்டி ப்ரோட்டீன் ஆகிடும். அதை வந்து அது லைசோசோம்னு செல்லில் ஒரு டஸ்ட்பின் மாதிரி ஒரு இடம் அது வச்சுங்க, அதை தூக்கி தள்ளிட்டு போயிடும். ஸோ அங்கே வந்து அது சேர்ந்துனே இருக்கும். அது வந்து செல்லுக்கு பேர்டன். அது இந்த எக்ஸசைஸில் வெளியாயிடும். இந்த மாதிரி ஃபால்ட்டி ப்ரோட்டீன் அதிகமாக செஞ்சதுன்னா நம்மளை வந்து வைரஸோ பாக்டீரியாவோ தாக்கும்போது அது செல்லுக்குள்ளே வரும்போது இந்த ஃபால்ட்டி ப்ரோட்டீன் அதுக்கு உணவாக அமைஞ்சிடும். அது கடகடன்னு ப்ரீட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உங்கள் உடம்பு வந்து ஹார்ட்டு லங்கு நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும், உங்கள் ரத்தம் தூய்மை அடையும், உடலில் உள்ள உயிரணுக்களும் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளும். இதனால தான் நீங்கள் வந்து ஃபிட்டாக நல்லா ஆரோக்கியமாக இருக்கீங்க. இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க வந்து பல வகையான எக்ஸசைஸ் பத்தி சொன்னீங்க. அதுல வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றது வந்து வாக்கிங்கா இருக்கு. வாக்கிங் பத்தி அதுல இருக்கிற சிறப்பு அம்சங்கள் பத்தி சொல்லுங்களேன். வாக்கிங் வந்து உங்களுக்கு வந்து சாதாரணமாக எல்லாராலையும் சுலபமாக செய்யக்கூடிய ஒன்று. நிறைய பேர் வந்து ஓடுறதுக்கு விரும்ப மாட்டாங்க, ஸ்கிப்பிங் பண்ணுறதுக்கு. ஒரு வயசுக்கு மேலே ஸ்கிப்பிங்லாம் பண்ண முடியாது. தண்ணி இன்னைக்கு வாட்டர் பாடிஸ்லாம் அவ்வளோ கிடையாது. முன்னெல்லாம் ஏரி குளங்கள்லாம் இருந்தது, இப்போல்லாம் அவ்வளோ இல்லை. ஸ்விம்மிங் பூலுக்கு தான் நீங்கள் போகணும். ஸ்விம்மிங் பூலுக்கு போனீங்கன்னா அவங்க வந்து இவ்வளோ பேர் வந்து ஸ்விம் பண்ணுறதுனால இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி குளோரினேட் பண்ணி வச்சுருப்பாங்க வாட்டரை, பேத்தஜனுக்கு அகேன்ஸ்டாக. அதனால் அந்த குளோரினேட்டட் வாட்டரில் நீங்கள் போகும்போது உங்கள் ஸ்கின்னு, தலைமுடி இதெல்லாம் கொஞ்சம் அடிப்படும். அதனால் உங்களுக்கு வாக்கிங் வந்து சிறந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு. ஏன்னா ஒரு 40 வயசு 45 வயசு 50 வயசு 55 வயசு 60 வயசுக்கு மேலாம் போகும்போது உங்களுக்கு பொதுவாக வந்து வாக்கிங் வந்து சிறப்பாக அமைஞ்சிடும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் வந்து காலை மாலை இல்லை காலையில் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம்னு சொல்கிறாங்க இப்போ கணித்து. அதாவது ஒரு வாரத்திற்கு 180 நிமிடம் நீங்கள் நடந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இப்போ இருக்கிற பொல்யூஷனுக்கு பத்தாது ஆக்சுவலாக. அதுவே வந்து செய்யறதில்லை யாருமே. அது செஞ்சாலே பெரிய விஷயந்தான், இல்லைன்னு சொல்லல. அதே சமயத்தில் ஒரு நாளைக்கு காலை மாலை 2 வேளையும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகிடும், இல்லை 40-45 நிமிஷம் நீங்கள் வாக்கிங் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். எளிதாக செய்யக்கூடிய ஒன்று. உங்கள் உடல் மொத்தம் அசைவுகள் ஏற்படுது. நீங்கள் எங்கேயும் போய் ஒரு கிரவுண்ட்லேயோ ஒரு பீச்லேயோ ஒரு பெரிய பார்க்லேயோ போய் நடக்கணும் முடிஞ்சால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே நடந்தால் கூட போதும். உங்களுக்கு நல்லா வேர்க்கணும், அந்த அளவுக்கு நடந்தீங்கன்னா போதும். வாக்கிங் வந்து என்றைக்குமே வந்து தலை சிறந்த ஒரு உடல் பயிற்சி. அதில் எந்த விதமான சந்தேகத்துக்கு இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாராலையும் முடியும். நிறைய பேரால் ஸ்கிப்பிங் எல்லாம் பண்ண முடியாது. அது சின்ன வயசுலேருந்தே பழக்கம் இருக்கணும்.
அந்த மைண்ட் செட் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். அதே நேரத்தில் நீங்கள் வாக்கிங் பண்ணும்போது உங்கள் உடலை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அனாவசியமான தவறான சிந்தனைகள், நெகட்டிவ் தாட்ஸு அதெல்லாம் இல்லாமல் உங்கள் ஆரோக்கியத்தை பற்றிய நினைவுகள், உங்கள் உடல் உறுப்புகளை பற்றிய நினைவுகள், உங்கள் உடல் அசைவுகளை பற்றிய நினைவுகள் அந்த நேரத்தில் இருந்ததுன்னா வாக்கிங்கோட பெனிஃபிட் அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும். இப்ப வாக்கிங் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எப்படி நடக்கணும்? ஏன்னா பிரிஸ்க் வாக்கிங்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அது அந்த மாதிரி தேவையில்லைம்மா. நீங்கள் ஒரு ஆர்மியில் மார்ச் பாஸ் பண்ணுற மாதிரியோ ஃபாஸ்ட் வாக்கிங் பண்ணணும் அதெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. கண்டிப்பாக நார்மல் வாக்கிங் பண்ணால் போதும். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் ஹாலில் ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க, சாப்பிட கூப்பிடுறாங்க, அங்கேருந்து ஒரு 15 அடி நடந்து போனால் டைனிங் டேபிளில் போய் உட்காரணும். நீங்கள் எழுந்து நார்மலாக தானே நடந்து போகிறீங்க, உங்களுடைய நார்மல் வாக் அது. அந்த அளவுக்கு நடந்தாலே போதும். அந்த நடையை நீங்கள் ஒரு பிரேக் இல்லாமல் ஒரு 45 மினிட்ஸ் பண்ணணும் நீங்கள். ஸோ ரொம்ப ஸ்பீடாக நடக்கணும், கையை வீசி நடக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் நார்மல் வாக்கிங் வீட்டுக்குள்ளே எப்படி நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நடந்தாலே போதும். அந்த 45 மினிட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ½ an hour மினிமம்னு சொல்கிறாங்க. ஒரு 40 to 45 மினிட்ஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். காலை மாலை 2 வேளையும் பண்ணுறது ரொம்ப நல்லது. சோ வாக்கிங் ஒன்னு மாத்திரமே கூட போதுமான எக்ஸசைஸா இருக்கும் இல்லீங்களா? அது ஒண்ணே போதும் உங்களுக்கு, அது ஒண்ணே போதும். அதுக்கு மேல நீங்க பண்ணணும் அப்படின்னா அது உங்க விருப்பம். வாக்கிங் நீங்க பண்ணிட்டீங்கன்னா 6 நாள் பண்ணாலே போதும். ஒரு நாள் நீங்க பண்ண வேண்டிய அவசியம் கூட கிடையாது. சண்டே ஒரு நாள் நீங்க சோம்பலா லேசியே ஒரு லெத்தார்ஜிக்கா லேசியா கூட இருக்கலாம். ஆனா அந்த 6 days நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல துணை புரியும். இப்ப இந்த நார்மல் எளிய உடற்பயிற்சிகள் வீட்டுல பண்றாங்க இல்லைங்களா? சோ அவங்க ஒரு நார்மல் பர்சன் அந்த மாதிரி பயிற்சிகள் எவ்வளவு நேரம் பண்ணணும்? அதாவது அது எந்த பயிற்சின்னு பொறுத்து இருக்குங்க. இன்னைக்கு நெட்ல யூடியூப்ல இதெல்லாம் நிறைய உங்களுக்கு விதவிதமான எக்ஸசைசஸ்ன்னு அதெல்லாம் நிறைய சொல்லி தராங்க. அது அப்படியே நீங்கள் ஒரு கிளாஸ் மாதிரி பார்த்துக்கினே செய்யலாம். அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. எளிமையான உடல் பயிற்சிகள் இப்போ யோகா தலை சிறந்த ஒன்று. அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. அந்த யோகா பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டிப்புலேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் முறையாக பண்ணுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா எம்டி ஸ்டமக்கில் இருக்கணும். காலையில் நீங்கள் யோகா பண்ணும்போது பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 6:30 மணிக்கெல்லாம் பண்ணி முடிச்சிடணும். எந்த ஒரு எக்ஸசைஸுமே நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா காலை பண்ணும் பொழுது 6-6:30 மணிக்குள்ளே முடிச்சிடணும். சூரிய உதயத்துலேருந்து ரொம்ப நேரம் வச்சுக்கூடாது. இந்த 9 மணி 10 மணி 11 மணிக்கெல்லாம் ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணுறது முற்றிலும் தவறு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரிய உதயத்திற்கும் சூரிய அஸ்தமனத்திற்கும் நம்மளுடைய உடல் இயக்கத்திற்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. என்ன சம்பந்தம்னு கேட்டிங்கன்னா சூரிய உதயமான பிறகு நம்ம முழிச்சிருக்கணும், அது முக்கியம். சூரிய உதயமான பிறகு எண்டோக்ரைனாலஜி, இந்த நாளமில்லா சுரப்பிகளுடைய இயக்கங்கள்லாம் ஸ்டார்ட் ஆகும். டார்கெட்டட் இன்சுலின் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு ஸ்லோ ஆகும். நீங்கள் அதுக்குள்ளே முடிச்சிக்கணும். அந்த எக்ஸசைஸ் 6:30க்கெலாம் முடிச்சிக்கணும். ஈவினிங் 5-5:30க்கு மேலே நீங்கள் போகலாம் உங்கள் எக்ஸசைஸ்க்கு. இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அது சில பள்ளிகள்லாம் நான் பார்க்குறேன் 12 மணிக்கு யோகா சொல்லித்தராங்க. அது முற்றிலும் தவறு. 2 மணிக்கு ஸ்விம்மிங் கிளாஸ் வைக்கிறாங்க. 11 மணிக்கு மார்ச் பாஸ்ட் வைக்கிறாங்க. இவ்வளோ சயின்ஸ் இருக்குது. இந்த ஃபிசிக்கல் ட்ரைனிங்கில் இவ்வளோ கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சும் அப்படி பண்ணுறாங்கன்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு. குழந்தைகளை அந்த மாதிரி நீங்கள் 9 to 5 எந்த ஒருமான மார்ச் பாஸ்ட்டோ ஸ்விம்மிங்கோ ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸோ எதுவுமே இருக்கக்கூடாது. உன்னுடைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி எல்லாமே 5 மணிக்கு மேலே தான் இருக்கணும். இப்போ ஸ்கூல்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு காலகட்டத்தில் டைம்ஸ் கொடுத்தாங்க. 7 to 4, 7 to 1, 8 to 2. ஏன்னா அந்த டிராஃபிக் பீக் ஹவர்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக நிறைய ஸ்கூல்ஸ் 8 to 2 எடுத்துக்கினாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, 11-12 மணிக்கு உச்சி வெயிலில் பசங்களுக்கு மார்ச் பாஸ் பண்ண வைக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ் டே வருதுன்னு கேம்ஸ் எல்லாம் 11 o'clock மேலே ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த வெயில் 12 மணி வெயிலில் போய் பசங்க ஆடுது. அது கிடையாது. உங்களுக்கு between 10 and 4 you should never involve in any games or children especially. இதே நீங்கள் சின்ன வயசுலேருந்து வயலில் வேலை செய்கிறீங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சு பழகிட்டீங்கன்னா அது வேற விஷயம்.
இது நீங்கள் புரிஞ்சிக்கணும். ரெண்டாவது வந்து ஈவினிங்கும் 5:30க்கு மேலே எக்ஸசைஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. உடல் எளிமையான எக்ஸசைஸ் வீட்டுக்குள்ளே பண்ணுறதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒரு 1/2 hour 40 minutes வர மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நேரம் வந்து எப்போ பண்ணணும்ன்றது ரொம்ப அழகா சொன்னீங்க. அதே மாதிரி ஒரு சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கும் இல்லையா? அதாவது எம்டி ஸ்டொமக்ல இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணும்போது நிறைய தண்ணி குடிக்கலாமா, அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணதுக்கு அப்புறம் கட்டாயம் குளிக்கணுமா? சோ இந்த மாதிரி விஷயங்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எக்ஸசைஸ் பண்ண அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வேர்த்திருக்கும், கண்டிப்பாக குளிச்சு தான் ஆகணும். எக்ஸசைஸ் பண்ணுறது நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு ரொம்ப தண்ணியெல்லாம் குடிக்க வேணாம். எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்கள் ஜீரண மண்டலம் வந்து ஃப்ரீயாக இருக்கணும். அதனால் உங்களுடைய உணவு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாப்பிட்டு எக்ஸசைஸ் யாருமே பண்ண மாட்டாங்க, பண்ணக்கூடாது. அது வந்து மஸ்ட்டு. எவ்வளோக்கு எவ்வளோ எம்டி ஸ்டமக்கில் இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ தேகப்பயிற்சி உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ ஃபுல் ஸ்டமக்கில் இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஆரோக்கிய கேடாக தான் அது அமையும். அதனால் ஃப்ரீ ஸ்டமக்கில் இருக்கணும். சாப்பாட்டுக்கும் எக்ஸசைஸுக்கும் மினிமம் 4 to 5 hours ஒரு கேப் இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். அது வந்து நம்மளுக்கு காலையில் இயல்பாக அமைஞ்சிரும். உங்களுடைய காலை கடன்களை முடிச்சிட்டிங்கன்னா எம்டி ஸ்டமக்கில் இருக்கும். நீங்கள் ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு கூட பண்ணலாம். ஒரு யோகா பண்ணும்போது டீ காஃபிலாம் குடிக்கூடாது. ஒரே ஒரு சின்ன கிளாஸ் சுடு தண்ணி குடிச்சிட்டு பண்ணணும். ஏன்னா சுகர் வந்துடும் டீ காஃபியில். மற்ற எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது ஏதாவது ஒரு ப்ரிவிலேஜ் சாப்பிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். யோகா எந்த பயிற்சி நீங்கள் பண்ணாலும் அதுக்கப்புறமா நீங்கள் அவ்வளோ வேர்க்கிறதுனால நீங்கள் குளிக்கிறது மிக முக்கியம். அதில் சந்தேகமே கிடையாது. இப்ப திடீர்னு எக்ஸசைஸ் பண்றதை நிறுத்திட்டோம் அப்படின்னாக்கா அதுல நிறைய உடல்நலக்கேடுகள் வரதுண்டு இல்லையா? உடல்நலக்கேடுகள் என்பது வந்து கிரகச்சாரம் சம்மந்தப்பட்டது தான், பிளானட்டரி பொசிஷன் சம்மந்தப்பட்டது தான். நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரீங்க, நிறுத்திட்டீங்கன்னா உடனே எல்லாம் உங்களுக்கு உடல்நலம்லாம் கெட்டுலாம் போகாது, நாளாகும். எக்ஸசைஸே பண்ணாமல் இருக்கிறதுனால நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவங்க ஆரம்பத்துலேருந்து 60 வயசு 65 வயசு வரைக்கும்லாம் எந்த எக்ஸசைஸும் பண்ணதில்லை. அவங்கெல்லாம் ஆரோக்கியமாக தான் இருக்காங்க. அது வந்து அவங்களுடைய கிரகச்சாரம் சம்மந்தப்பட்டது. இதில் என்ன நீங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிறப்பும் இறப்பும் நம்ம கையில் இல்லை. இடைப்பட்ட காலம் வாழ்க்கை. அந்த ஒரு மனிதர் பிறந்து 92 வயசு வரைக்கும் இருந்து உயிர் வாழ்ந்து அவர் இறக்கிறார் அப்படின்னா அந்த 92 வருடங்கள் அவர் எவ்வளோ ஆரோக்கியமாக வாழ்கிறாருன்றது தான் முக்கியம். அதில் வந்து முக்கியமாக உங்களுக்கு தேவைப்படக்கூடியது உங்களுடைய சீரான உணவு முறை. இது ஒன்று. ரெண்டாவது வந்து உங்களுடைய உறக்கம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு தேவைப்படுறது வந்து நல்ல மனநிலை, குட் மென்டல் ஹெல்த் வேணும். மென்டல் ஹெல்த் நல்லா இருந்ததுனா தான் உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ தான் எக்ஸசைஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஒரி பண்ணுற பர்சனாக பல பிரச்சனைகளை தலையில் ஏற்றிக்கிட்டு யார்கிட்டையும் வெளியில் சொல்லாமல் நீங்கள் உள்ளுக்குள்ளேயும் ஆங்ஸைட்டியோடையும் டிப்ரெஷனோடையும் இமோஷன்ஸோடையும் வாழும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப புவராக இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஹெல்த் பாதிக்கும். அப்போ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணால் கூட அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஏன்னா உங்களுடைய மனநிலை சரியில்லை, ரொம்ப பாரத்தை தாங்கிட்டு இருக்கீங்க, உங்களால் வந்து அதை சமாளிக்க முடியல. அதனால் உங்களை மனசை வருத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய உடல் பாதிப்புக்கு உள்ளாகும். ஏன்னா ஃபிசிக்கல் ஹெல்த் இஸ் பேஸ்ட் ஆன் மென்டல் ஹெல்த். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய தமிழ் அறிவியல்ல என்ன சொல்றாங்க? எக்ஸசைஸா எதை ரெக்கமெண்ட் பண்றாங்க? தமிழ் அறிவியல் அப்படின்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விளையாட்டுகள் அவங்க வச்சுருந்துருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த ஜல்லிக்கட்டெல்லாம். உங்களுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ஒரு எத்தனையோ 100 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா 1920s 30sலேயே வந்து பஸ்ஸஸ்லாம் கிடையாது. எங்கள் பாட்டியே வந்து 18 கிலோமீட்டர் அவங்க பிறந்த வீட்டிலேருந்து அவங்க கல்யாணம் பண்ணின்னு போன வீடு அங்கே நடந்தான் போவாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் ஏர்லி மார்னிங் கிளம்பிடுவாங்க, வெயிலில் நடக்க மாட்டாங்க. 3:30 மணிக்கு கிளம்புனாங்கன்னா அந்த 18 கிலோமீட்டர் 5:15 5:20 5:30க்கெல்லாம் போய் சேர்ந்துருவாங்க. அப்போனா ஒரு மணி நேரத்துக்கு அவங்க 8-9 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. வயலுக்கெல்லாம் எப்போயாவது ஒரு வாட்டி போயிட்டு வருவாங்க. ஆனால் வீட்டு வேலைகள் நிறைய இருக்கும். காலையில் எழுந்துக்கணும், மாடு அது பால் அவங்களே தான் பால் கறப்பாங்க, அவங்களே தான் எல்லாம் பண்ணுவாங்க, சமையல் பண்ணுவாங்க. எல்லாம் கணினியில் வேலை செய்கிறவங்களுக்கு அங்கே வேலை செய்கிற ஆட்களுக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு அதை அனுப்பணும். மத்தியானத்துக்கு மேலே எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு முடிச்சு எல்லாத்தையும் உரம் பண்ணி வச்சுட்டு அந்த இட்லி மாவுலாம் ரெடி பண்ணுவாங்க. இயந்திரம் போட்டு அரைச்சி அந்த பருப்புகள்லாம் ரெடி பண்ணுவாங்க. சாயங்காலம் திருப்பி 4-4:30 மணிக்கு மேலே அந்த சமையல் ஆரம்பித்து எல்லாருக்கும் சமையல் பண்ணி 7-7:30 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த வேலை. அதாவது கண்டினியூஸாக ஒரு உடல் உழைப்பு அவங்களுக்கு தொடர்ந்து இருக்கும். காலையில் அவங்க 4:30-5 மணிக்கு எழுந்தாங்கன்னா நைட்டு அவங்க 8-8:30 மணிக்கு ஓயிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து வேலைகள் இருக்கும். ஆண்களுக்கு வந்து வயல்களில் வேலைகள் இருக்கும். இது இல்லாமல் வந்து அவங்க நிறைய விளையாட்டுகள் வச்சுருந்துருக்காங்க அந்த காலத்தில். சிலம்பம் பழகிறது, எவ்வளவோ எண்ணற்ற விளையாட்டுகள் அவங்க வச்சுருந்துருக்காங்க. அதில் நிறைய வந்து வீர விளையாட்டுலாம் வரும். அது அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி வந்து முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா
ரசாயனம் இல்லாத ஒரு உழவு தொழில், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய மகசூல், பூச்சி மருந்து கிடையாது, உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் கிடையாது, மண் வந்து மலடாவில், அதனால் தரமான விவசாயம் இருந்தது, தரமான பொருட்கள் கிடைச்சிது. அதனால் அவங்களுடைய ஆரோக்கியம் வந்து மிக சிறப்பாக இருந்தது. தேக பயிற்சின்னு தனியாக போய் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு வாழ்க்கை முறை இருந்தது. ஏன்னா அவ்வளோ உடல் உழைப்பு எல்லாருக்குமே இருந்தது. அவங்க தேக பயிற்சின்னு ஒன்று போய் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் அவங்க எல்லாம் நல்ல ஆரோக்கியமாக இருந்தாங்க. அந்த ஆரோக்கியம் இன்னைக்கு இல்லை. அன்றைக்கி வந்து லட்சத்தில் ஒருத்தருக்கு கேன்சர் அப்படின்னா இன்றைக்கி 1000ல் 10 பேருக்கு இருக்குது. இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த ஆரோக்கியம் எந்த அளவுக்கு குறைஞ்சி போச்சுன்னு. எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசில் இருக்கும்போது டயபெட்டிஸ்னு கேள்விப்பட்டதே இல்லை யாரும். இந்த சிட்டியில் சென்னையில் வந்து 1980 சொல்கிறேன் நான், 3 டயபெட்டாலஜிஸ்ட் தான் இருந்தாங்க, அதுக்கு மேலே கிடையாது. இந்த 40 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தெருவுக்கு தெரு டயபெட்டாலஜிஸ்ட் உட்காந்துருக்காங்க. அப்போனா நீங்கள் பார்த்துக்கலாம் நம்ம எவ்வளோ தூரம் நம்ம ஆரோக்கியத்தை தொலைச்சிட்டோம்னு. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து நம்ம ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக போயிட்டதுனால நம்மளுக்கு வந்து உடல் அசைவுகள், அந்த பாடிலி மூவ்மெண்ட் இல்லாமல் போயிடுச்சு. தேக பயிற்சின்னு ஒன்று தனியாக போய் செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு ஏற்பட்டு ஒரு 40-50 வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு. ரொம்ப அழகா டாக்டர் சி.கே. நந்தகோபாலன் நமக்கு பல விஷயங்கள் விவரிச்சு கூறினார். உடற்பயிற்சி எவ்வளவு முக்கியம், உடற்பயிற்சி தொடர்ந்து செய்யறவங்க பல நோய்களை தங்களை அண்டு விடாம பாதுகாக்க முடியும் அப்படின்றத நம்ம உறுதியா நம்பலாம். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு தலைப்போடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.